யாரோ ஒருத்தன் இணையத்துல சோசியல் மீடியால எக்ஸ் தளத்திலேயோ அல்லது முகநூல் தளத்திலேயோ ஒரு மீம் போட்டான்னு வச்சுக்கோங்களேன், அரசை எதிர்த்து இந்த அமைச்சர்களை எதிர்த்து அல்லது முதல்வரை எடுத்து போட்டானா உடனே அவன் எங்க இருந்தாலும் அவனை அன்னைக்கே தூக்கிட்டு வர்ற அளவுக்கு இவங்களுக்கு கட்டமைப்பு இருக்கு. ஆனா வெடிகுண்டு மிரட்டல் ஒரு மீம் போடுறது யாரையும் பெரிய அளவுக்கு ஒன்றும் பாதிச்சிடாது. அப்ப அதுக்கே இந்த அளவுக்கு விரைந்து நடவடிக்கை எடுக்கிறவங்க தொடர்ச்சியா ஒருத்தன் 10 நாட்களை தாண்டி இந்த மாதிரி வெடிகுண்டு மிரட்டல் விடுறான், அவனை கண்டுபிடிக்க உலகத்துல எங்க வேணா இருக்கட்டுமே அவனை கண்டுபிடிக்க முடியும்ல. இந்நேரம் கண்டுபிடிச்சிருக்க முடியும். கண்டுபிடிக்க முடியல, நீங்க அடுத்த கட்டம் என்ஐஏ வரைக்கும் எல்லாம் வச்சிருக்கீங்க. ஏதாவது ஒண்ணு செஞ்சு இந்நேரம் இது தடுக்கப்பட்டிருக்கணும். தடுக்கப்படாதது இங்க இருக்கிற அரசு அதோட திறன் எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்றதான் வெட்ட வெளிச்சமா நமக்கு காட்டுது. இத தொடர்ச்சியா நடக்க விடுறது இந்த அரசுக்கு தான் கெட்ட பேராகுது. வரலாற்று பின்னாடி போய் பாத்தீங்கன்னா சரியா 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1995 பாட்ஷா படத்தோட 100வது நாள் விழால தான் ரஜினி பேசின அந்த பரபரப்பான பேச்சு. அப்போ அமைச்சரா இருக்கிற ஆர்.எம். வீரப்பனை மேடையிலே வச்சுக்கிட்டு, அவர் தான் வந்து அந்த படத்துக்கு தயாரிப்பாளர், அவரை மேடையிலே வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் வெடிகுண்டு கலாச்சாரம் அதிகமாயிருச்சுன்னு அப்போ அவர் பேசினது. இப்ப திட்டத்தட்ட அந்த மாதிரி தொடர்ச்சியா மிரட்டல் வந்துகிட்டே இருக்கு. மிரட்டலை கூட தடுக்க முடியாத நிலையில தான் இன்னைக்கு அரசு இருக்கு. 10-11 நாட்களா இதை நடக்க விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்கன்னும் போது யாருக்கு தான் இந்த அரசு மேல நம்பிக்கை வரும்?